இறைக்குலமே வருக, இறைக்குலமே வருக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறைக்குலமே வருக, இறைக்குலமே வருக. இறையன்பில் திளைத்து பிறர் அன்பில் உழைக்க இழந்திடவே எழுக, இழந்திடவே எழுக. மரபணி புரிவதும் அன்பர்ணம் சிறப்பாகும். அடுத்தவர் நலனிலும் அகிலத்து உயிரிலும் அக்கறை நம் பொறுப்பாகும். இதனையே உணர்த்திடும் இறை பலியில் இதயத்தால் பங்கேற்று பலியாவோ, இனி நம் வாழ்வாழ் திருப்பலியாவோ. இறையன்பில் திளைத்து பிறர் அன்பில் உழைக்க இழந்திடவே எழுக, இழந்திடவே எழுக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறைக்குலமே வருக, இறைக்குலமே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். இரக்கம் வையும், இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நாணச் செய்ய வலுவற்றவை என உலகம் கருந்துவதை தேர்ந்தெடுக்கின்றேன். அதனால் உம்முடைய மறைசாட்சியான புனித ஆக்னஸின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள்
அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றிட கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீது கவனும் கள்ளும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 32 முதல் 33 முடிய மற்றும் 37 மேலும் 40 முதல் 50 முடிய. அந்நாட்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியரின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கணை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல, அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாய் இருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியரிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவராம் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூ உலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலுடைய கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர். அவரே உங்களை எங்கள் கைகளில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவருடன் போரிட பெலிஸ்தியனை படத்திறனை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகங்குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி
கவனும் கள்ளும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை திருப்பாடல் 144. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. பழக்குபவரும் அவரே. பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. என் கருப்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவே. பதிநரம்பு வீணையா உமக்கு புகழ் பாடுவே. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. ஊழியர் தாவீதை கொடிய வாளி நின்று தப்புவித்தவரும் நீரே. பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. Alleluia, 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 Alleluia. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை
பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலம் அடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களும் மற்றும் இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருவழிபாடும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பது விமர்சனங்களை கடந்து, இன்னல்கள் துயரங்கள் துன்பங்களை கடந்து நாம் எப்பொழுதுமே நன்மை மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த உலகில் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறது. எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் சரி, பல்வேறு துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் நாம் உட்படுத்தப்பட்டாலும் சரி, அதை கடந்து நான் என்னுடைய ஆண்டவரின் பார்வைக்கு ஏற்றாற்போல என்னுடைய செயல்களை அமைத்துக் கொள்வேன். நான் நல்லது மட்டுமே செய்வேன், நன்மைத்தனங்களை மட்டுமே வெளிப்படுத்துவேன் என்ற ஒற்றை எண்ணத்தை கொண்ட மனிதர்களாக வாழ்வதற்காக இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பொதுவாகவே நாம் எதை புரிந்து கொண்டாலும் சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளும் வழக்கம் உண்டு இல்லையா? குப்பைக்காரர்கள் யார்? சும்மா நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை தான். குப்பைக்காரர்கள் என்பவர்கள் யார்? யாரை பார்த்து நாம் குப்பைக்காரன் என்போம்? யார் குப்பை பொறுக்கிறானோ அவன் குப்பைக்காரன் இல்லையா? அவன் குப்பையை சுத்தம் செய்கிறவன் இல்லையா? இடத்தை சுத்தம் செய்கிறவன். நம்ம அவரை எப்படி சொல்லணும்? சுத்தம் செய்கிறவர் என்று சொல்ல வேண்டும். அப்படி என்றால் யார் குப்பைக்காரன்? யார் குப்பை வைத்திருக்கிறார்களோ, யார் குப்பை போடுகிறார்களோ அவர்கள்தான் குப்பைக்காரன். ஆனால் நம்முடைய புரிதலின்படி நாம் யாரை குப்பைக்காரன் என்று அழைப்போம் என்றால், யார் அந்த குப்பையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்கிற நபர்களை பார்த்து நீ ஒரு குப்பைக்காரன் என்று சொல்வது வழக்கமாகவே நம்முடைய வாழ்க்கையில் உண்டான ஒன்றாகிற்று இல்லைங்களா? அதனால தான் சொன்னேன், பொதுவாக சில சமயங்களில் சில விஷயங்களை பற்றி நாம் தவறாக புரிந்து வைத்திருப்போம். அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தான் இந்த ஓய்வு நாளும். ஓய்வு நாளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? நம்முடைய மறைக்கல்வியில் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய மறையுரைகளில் கேள்விப்பட்டிருப்போம். ஓய்வு நாள் என்றால் என்ன? ஆண்டவருக்காக செலவு செய்யும் நாள். சரி, கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த குப்பைக்காரனை போலவே இந்த ஓய்வு நாளை பற்றியும் நமக்கு எப்பொழுதுமே தவறான புரிதல் உண்டு. அது யூத மக்களுக்கும் இருந்தது. யூத மக்களை பின்பற்றக்கூடிய சில இனங்களுக்கும் அந்த புரிதல் என்பது உண்டு. அந்த யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நமக்கும் இந்த ஓய்வு நாளினை பற்றிய சில தவறான புரிதல்கள் உண்டு. எல்லோரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக முக்கால்வாசி மனிதர்கள் தவறாக அதை புரிந்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் நான் உட்பட நான் ஒரு காலம் வரை அப்படிதான் புரிந்து கொண்டிருந்தேன் இல்லையா? ஓய்வு நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சூரியன் மறைகிறதுலேருந்து ஆரம்பித்து சனிக்கிழமை சூரியன்
மறைகிற வரைக்கும் இல்லையா. அதுதான் யூத கலாச்சாரப்படி அவர்களுக்கு ஓய்வு நாள் என்பது வெள்ளிக்கிழமை சூரியன் மறைகிறதுலேருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் சனிக்கிழமை சூரியன் மறைகிற வரைக்கும் கடைபிடிக்கப்பட வேண்டிய அந்த 24 மணி நேரம் என்பது ஓய்வு நாளாக அவர்கள் கருதினார்கள். சில சமயங்களில் அவர்கள் இன்னும் 1 மணி நேரம் சேர்த்து 25 மணி நேரமாக ஓய்வு நாளாக கடைபிடிக்கப்பட்டது என்பதை யூத கலாச்சார வரலாற்றில் நாம் வாசிக்க கேட்கிறோம், படிக்கிறோம், நிறைய மறைவுரைகளில் கேட்கிறோம். அப்படி என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஓய்வு நாளாக மாறிப்போனது? கிபி 321ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, ரோமை நகரை ஆண்டு கொண்டிருந்த அந்த தருணத்திலே கிறிஸ்தவத்தை அந்த மாநகராட்சி அல்லது அந்த மாகாணத்தின் ஒரு அஃபீஷியல் மதமாக ஒப்புக்கொண்டார். அப்படின்னா எல்லாரும் மதம் மாறணும் என்றும் அவசியம் இல்லை, இந்த மதத்தை ஏற்றுக்கொள்வதில் நான் எந்த தடையும் இடிக்க மாட்டேன் என்று ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இல்லையா. அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமையானது சிவில் ஹாலிடே என்று அழைத்தார். ஞாயிற்றுக்கிழமையை சிவில் ஹாலிடே. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவு தானே, ஸ்கூல்ஸ்லேருந்து ஆஃபீஸஸ்லேருந்து எல்லாருமே விடுமுறை. அது எப்படி வந்தது என்றால் இந்த ரோமை பேரரசிலிருந்து இந்த கான்ஸ்டன்டைன் என்ற மன்னரின் அந்த உருவாக்கத்தினால் இன்று பெரும்பாலான உலக நகரங்களில் பரவி கிடக்கிறது. இப்படியாக மாறி போனது. இன்னும் ஒரு விஷயம், ஆண்டவர் 6 நாள் படைப்புகளை படைத்த பிறகு 7ஆம் நாள், அதற்கு முன்பாக படைப்பனைத்தையும் நல்லதென கண்டிருந்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்க கேட்கிறோம். அதை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு வாரத்திலும் 7ஆம் நாள் ஓய்வு நாளாக கருதப்பட்டது. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த பணிகளில் ஈடுபட வேண்டும். ஓய்வு நாளில் சில நன்மை காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது என்ன விஷயங்கள் எல்லாம் செய்தாரோ போதித்தார், நாமும் போதிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். சில போதனைகளுக்கு செவிமடித்தார், நாமும் போதனைகளுக்கு செவிமடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். யூத மக்களை, தன்னோடு இருந்த சீடர்களை தன்னுடைய போதனைகளுக்கு செவிமடிக்க அழைப்பு விடுத்தார். அதனால் நாமும் ஆலயத்திற்கு வந்து திருப்பலியில் பங்கு பெற்று மறைவுரைகளுக்கு செவிமடுக்கின்றோம் இல்லையா. அதுபோல ஆண்டவர் ஓய்வு நாள் என்றும் பாராமல் ஒருபோதும் எந்த விமர்சனங்களுக்கு அஞ்சியும் நன்மைகள் செய்ய தவறியதே இல்லை. ஆண்டவர் படாத துன்பமும் இல்லை, ஆண்டவர் இயேசு உட்படுத்தப்படாத விமர்சனங்களும் இல்லை, அவர் கண்டிராத சில எதிர்ப்புகளும் இல்லை. அவை அனைத்தையும் மீறி எப்பொழுதுமே நல்லது மட்டுமே செய்து வந்தார் என்பதை நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அதைத்தான் வரலாற்றிலும் படிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை போல நான் எப்பொழுதும் எப்பேற்பட்ட விமர்சனங்கள் என்னுடைய வாழ்நாளில் வந்தாலும் அந்த விமர்சனங்களை கடந்து எப்பேற்பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நான் உட்படுத்தப்பட்டாலும் நல்லதை மட்டுமே நான் செய்வேன். நல்லது செய்கிறதால் எனக்கு துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது, நான் விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படுகிறேன், அவமானங்களுக்கு உட்படுத்தப்படுகிறேன், தலை தாழ்த்தப்படுகிறேன் என்றெல்லாம் நாம் சிந்தித்தாலும் அதன் பொருட்டு நன்மை செய்வதை ஒரு பொருட்டும் நிறுத்தாது தொடர்ந்து நன்மை செய்கின்ற மக்களாக வாழ்வதற்கு இந்த நற்செய்தியும் இந்த வாசகங்களும் இந்த வழிபாடும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதுதான் நமக்கு கூறக்கூடிய செய்தி. எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் நான் நன்மை மட்டுமே செய்வேன் என்று நாம் துணிந்து செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று ஒவ்வொரு நொடியும் சொல்லிக் கொள்கிறோம், மார்த்தட்டி கொள்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் என்று நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு. கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு நபரும் கிறிஸ்துவை போலவே வாழ வேண்டும். அவருடைய போதனைக்கு ஏற்றார் போலவும், அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறைக்கு ஏற்றார் போலவும் அவருடைய வாழ்க்கையை எப்போது நாம் அமைத்து வாழ்கிறோமோ அப்பொழுது உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட தகுதி படைத்தவர்கள், தகுதி உடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் மீறி துடைத்தெறிந்துவிட்டு நன்மை மட்டுமே செய்தார். அன்பை மட்டுமே மையமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார். ஒருவரை மதிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக எடுத்துக்காட்டாக இருந்தார். அப்படியாக நாமும் இருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொள்ள எனக்கும் உங்களுக்கும் தகுதி இருக்கிறது. இல்லையேல் ஒருபோதும் நமக்கு தகுதி இல்லை. அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. என்ன செஞ்சாலும் நம்ம விமர்சனம் செய்வதற்கு பல மனிதர்கள் உண்டு இல்லைங்களா. மண்டையில் முடி இருந்துச்சுன்னா முடியை பரட்டத்தலைன்னு சொல்லுவாங்க. முடி நல்லா வெட்டிட்டு வந்தேன்னா யாரா மிலிட்ரி கட்டிங் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க.
இல்லையா? பணம் இருந்தால் திமிரை பிடித்தவன் என்று சொல்வார்கள், பணம் இல்லைன்னா பிழைக்க தெரியாதவன் என்று சொல்வார்கள், அமைதியாக இருந்தனா ஊமை ஊரை கெடுக்கிறது என்று சொல்வார்கள், நல்லா பேசினா வாயாடி என்று சொல்வார்கள், இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மை விமர்சனம் செய்வதற்கு ஆட்கள் இங்கு நிறையவே இருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் உண்மையாக இருந்தால் உலகம் அறியாதவன் என்று சொல்கிறார்கள், பொய்யாக இருந்தால் பித்தலாட்டக்காரன் என்று சொல்வார்கள். நம்மால் உண்மையாலும் இருக்க முடிவதில்லை, பொய்யாகவும் இருக்க முடிவதில்லை. இரண்டும் காட்டானாகத்தான் இன்று பல பேர் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு விமர்சனங்கள் வரும், கண்டிப்பாக வரும். நல்லா சிரிச்சிங்கன்னா இளிச்சவாயன் என்று சொல்வார்கள், சிரிக்காமல் இருந்தால் சிடுமூஞ்சி என்று சொல்வார்கள். நிறைய தென்னை மரம்லாம் எல்லாம் வச்சிருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, பண்ணையாரானான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒண்ணுமே இல்லை, நல்லா செலவு செஞ்சேன் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஊதாரி மைந்தன் என்று சொல்வார்கள். செலவே செய்யாமல் சேர்த்து வைத்தால் என்னவென்று சொல்வார்கள், கஞ்சன் என்று சொல்லுவார்கள். எப்படி இருந்தாலும் நாம் என்ன செய்தாலும், எதை சிந்தித்தாலும், எதை பேசினாலும் அதை விமர்சனம் செய்வதற்கென்று 4 பேர் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருப்பது உண்டு. அதை கண்டு அஞ்சி அவர்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழுகிறேன் என்றால் அந்த வாழ்க்கையை வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பார்வையில் உங்கள் மனசாட்சிக்கு ஏற்றார் போல, நம்முடைய பார்வையில் நம்முடைய மனசாட்சிக்கு ஏற்றார் போல ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை நம்மால் அமைத்துக் கொள்ள முடிகிறது என்றால், என்னால் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்கப்படவில்லை என்று நம்மால் உணர முடிகிறது என்றால் நாம் அப்பொழுதுதான் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். எந்த விமர்சனங்கள் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என்னுடைய வாழ்க்கையை என் ஆண்டவருக்கு ஏற்றார் போல என் ஆண்டவரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனை கொண்ட மனிதர்களாக நாம் கண்டிப்பாக வாழ வேண்டும். நாம் எப்போ நன்மை செய்ய தவறுகிறோமோ அப்பொழுதும் நாம் தவறானவர்களாக பிரதிபலிக்கப்படுகிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் தொடர்ந்து எஞ்சி இருக்கிற இந்த வாழ்நாள் முழுவதும் என் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கை முறையை நான் வாழுவேன். எந்த விமர்சனங்கள் வந்தாலும், இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்படுத்தப்பட்டாலும் நான் எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே செய்வேன். நன்மை செய்வது மட்டுமே என்னுடைய பணியாக இருக்கும். நன்மை மட்டுமே என்னை சூழ்ந்திருக்கும். நன்மையே என்னுடைய உடலாக இருக்கும், என்னுடைய ஆன்மாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு வாழும் மனிதர்களாக வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். பழியென என்னை தருவே, உம் பழியினில் என்னை இணைத்தே. பழியென என்னை தருவே, உம் பழியினில் என்னை இணைத்தே. பகிர்தலில் நாளும் வளர பணிந்தே என்னை தருவே. பழியென என்னை தருவே, உம் பழியினில் என்னை இணைத்தே. வாழ்வது நானல்ல, எந்தன் இயேசுவே வாழ்கின்றே. எந்தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றே. வாழ்வது நானல்ல, எந்தன் இயேசுவே வாழ்கின்றேன். எந்தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றே. என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் மது கை நிறைப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஆக்னஸ் என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளவும் வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஆக்னஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். விமர்சனங்களையும் கடந்து நாம் எப்படி ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நமக்கு கற்றுத்தரும் அன்பு தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் வர நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இந்த நெஞ்சம் சிந்து பாடும், நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். இந்த நெஞ்சம் சிந்து பாடும், நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். அரணும் நீரே, கோட்டையும் நீரே, சரணடைந்தேனே ஆண்டவர் நீரே, என் வாழ்வின் நம்பிக்கை நீரே. எந்த நெஞ்சம் சிந்து பாடும், நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். காரிருளில் ஒளி தந்தவரே, உம்மை காலமெல்லாம் இனி நான் மறவே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உம் காலடியை தினம் நான் தொடர்வேன். கனிவாய் என்னில் உறைபவரை, உம் கடைக்கண் பார்வையாள் தாங்குமையா. கடைசி வரை என்னை காப்பவரே, உம் கருணையின் நிழலில் தோன்றுமையா. கரம் பிடித்து
வழி நடத்துமையா. எந்த நெஞ்சம் சிந்து பாடும் நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, அக்னஸ் என்ன புனிதையே, கன்னிமை மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவர்கள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகம் ஆட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தை